அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி மட்டன் 1/2 கிலோ வாங்கிட்டு வந்துருக்குறாங்க. வெங்காயம் வதங்கிட்டு இருக்குது. இந்த வெங்காயம் நல்லா வதங்கின பின்னாடி பட்டை, லவங்கம், சோம்பு, இஞ்சி பூண்டு, கொத்தமல்லி தூள், மஞ்சத்தூள், இந்த வரமிளகாய் தூளுங்க, இதெல்லாம் போட்டு அந்த வெங்காயம் வதங்கின சூட்லேயே போட்டு ஒரு பெரட்டிட்டு ஆற வச்சுட்டு மிக்சியோட ஜாரில் அரைக்கிடணும். மட்டனை போட்டு தாளிக்க வேண்டியது தாங்க. தாளித்த பின்னாடி வீடியோ எடுத்து போடுறேன் பாருங்கள். என்னோடய வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், லைக் ஒன்று போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை பேர்த்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. குக்கர் வச்சுருக்குறேங்க. கடலை எண்ணெயும் நல்லெண்ணெயும் 2 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. கடுகு போடுறேன் பாருங்கள். கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. வெள்ளை உளுந்து நல்லா செவந்துருச்சுங்க. கருவேப்பிலை போட்டாச்சு. மட்டன் போட்டாச்சுங்க. மட்டன் ஒரு 5 நிமிஷம் நல்லா இப்படியே வேகட்டும். இந்த சாந்தெல்லாம் அரைச்சிட்டு இதில் ஊற்றிட்டோம்னா குழம்பு ரெடிங்க. ஒரு 3 விசில் அல்லது 4 விசில் விடுவேங்க. மட்டன் கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும். அதனால் குக்கரில் தாங்க இன்றைக்கி வைக்கிறேன். மண் சட்டியில் வச்சோம்னா மண் சட்டி இருக்குது. அந்த மண் சட்டியில் போன வாரம் மீன் குழம்பு வச்சதுனால பயங்கர ஸ்மெல் அடிக்குதுங்க. அதனால் இன்றைக்கி குக்கர்லேயே வைக்கலான்னு குக்கரில் தாளிச்சுட்ருக்குறேங்க. சாந்து அரைச்சாச்சுங்க. இப்போ இந்த சாந்தை இந்த மட்டன் வெந்த மட்டனில் நான் ஊற்றிட்டுருக்கேன். சாந்து ஊற்றுற முன்னாடி ஒரு 5 நிமிஷம் நல்லா இப்படி பெரட்டி விடணுங்க. பெரட்டி விட்டுட்டு அப்புறம்தான் தண்ணி ஊற்றணும். மிக்சியோட ஜாரை கழுவின தண்ணி இருக்குது. அந்த தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும். பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு இறக்கி வச்சுட்டு இட்லியில் சாப்பிட்ணுங்க. வாங்க சாப்பிட்லாம். தேங்க்யூ.